வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது, நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு மென்டர் அவசியங்க. மென்டர்னா ஒரு முன்னோடி, நமக்குன்னு ஒரு வழிகாட்டி. அது கண்டிப்பாக அவசியங்க. ஏன்னா நம்ம பண்ண போகிறது இந்த உலகத்துக்கு ரொம்ப புதுசான ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது. ஆர்ட் ஃபீல்டில் ஆர்டிஸ்டாக சர்வே பண்ணுறது ஒரு காலகாலமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலத்துக்கும் புது விதமான டெக்னிக்ஸ் தேவைப்படுது, புது விதமான திறமைகள் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்த்துக்கணுங்க. ஏன்னா நம்ம பண்ற இந்த ஆர்ட் ஒர்க்குன்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு பின்னாடி இருந்து ரொம்ப பழமையான ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த காலத்துக்கு அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் வச்சு நம்ம சர்வேவும் பண்ணணும், ப்ளஸ் நமக்கு அதை பண்றதுனால சந்தோஷமும் கிடைக்கணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா இப்போ இருக்கிற சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்கிட்ட இருந்து அந்த ஐடியாஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பெஸ்ட் வழி என்ன அப்படின்னு பார்த்தா, ஏன்னா எல்லாராலையும் முடியாது நேரில் போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லி கேட்டு, இதுக்கெல்லாம் நமக்கும் டைம் இருக்காது, அவங்களுக்கும் டைம் இருக்காது. இதனால தான் ஒரு பெஸ்ட் வழி என்ன அப்படின்னு பார்த்தா புக்ஸுங்க. ஏன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே அவங்களோட ஐடியாலஜியை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றக்காண்டி நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த வகையில் நம்ம ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற புக்ஸை கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் தேடி பிடிச்சி அதுலேருந்து கிடைக்கிற விஷயங்களை வச்சு நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்க, மணி செலவு பண்ணுங்க. இதில் நீங்கள் போடுற பணம் எல்லாமே ஒரு காலத்தில் வந்து 10 மடங்கா 100 மடங்கா திருப்பி கிடைக்க தான் போகுது. ஸோ இது எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி பண்ணுங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ரேண்டமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு புக் ஒன்று ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை ஸ்டார்ட் பண்ணுறப்பே ஒரு சில அவங்களோட டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன மாதிரியெல்லாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறப்ப நீங்கள் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும், நீங்கள் அதை எப்படி கரெக்டான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை தயார் பண்ணிக்கிறது, உங்களோட உடம்பு மனசு எல்லாத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி அர்ப்பணிக்கிறது எப்படின்ற விஷயம்லாம் அதில் போட்டிருந்தது. ஒரு 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 ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தா, அதில் கேட்டிருந்தது, உங்களால் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் பண்ணலான்னு இறங்குறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா 2 hours உட்காந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அந்த 2 hours வந்து பிடிச்சு பண்றோமா இல்லை போர் அடிச்சு பண்றோமான்னு இருக்கு. போர் அடிச்சு பண்ற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம வந்து இந்த டயத்துல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு சரியான டைம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேயே உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அதை எடுத்து பண்ணுறப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் போர் ஃபீல் பண்ணுவீங்க. இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக பாருங்க. இப்போ அந்த 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயங்கர வில்லிங்னஸாக இருக்குது. இன்னும் டைம் கிடைச்சதுன்னா அதாவது நீங்கள் ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு கரெக்டான டைம் நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த புக்கில். அடுத்து செகண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் ஒரு 10 ரீசன் எழுதுங்க. அது வந்துட்டு ஒரு தனியாக ஒரு நோட்டில் பென் எடுத்து எழுதுங்க. என்னென்ன ரீசனுக்காண்டி நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 10 ரீசன் வரப்பே ஒரு 2-3 ரீசன் நமக்கு டக்குன்னு வந்துடும். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் யோசிச்சு வேற என்னென்னலாம் இதில் பெனிஃபிட் இருக்குது அந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணுறப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அந்த திங்கிங்கில் இருக்கிற ஐடியாவை விட கொஞ்சம் யோசிச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் வேல்யூபிளான பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்குது. இது நான் ஏன் அந்த பாயிண்ட்ஸில் நான் எழுதுனதெல்லாம் சொல்லலை அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல ஏன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்றத எழுதுங்க. எழுதிட்டு அதில் பெஸ்ட்டு ஒன்று எடுங்க. பெஸ்ட்டு ஒன்று எடுத்து அதில் வந்து மார்க் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. 0லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க இந்த விஷயம் பண்ணுறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறதுக்கு. அந்த மாதிரியான விஷயம்லாம் நம்மளே ஜட்ஜ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறப்போ நம்மளை
நம்மளே ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ண முடியுது. அதாவது நமக்கு என்ன தேவை, நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பண்றது சரியா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது போல இருக்கிற புக்ஸை படிக்கிறதுல தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு மென்டர் ரொம்ப அவசியம். அதுவும் உங்களால நேர்ல போய் பார்க்க முடிஞ்சதுன்னா அது இன்னுமே பயங்கர கம்ஃபர்டபுள் உங்களுக்கு. நேர்ல பாக்குறதுக்கு வசதி இல்லை, அதாவது நீங்க ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ரொம்ப இன்டீரியரான பிளேஸ், பெருசா ஒரு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே போய் என்ட்ரு ஆக முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஆன்லைன்லயே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா புக்ஸ் வாங்கி வச்சு நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் வே. நான் அந்த புக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து இன்னும் ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் கத்துக்கிட்டேன். அது என்னன்றத ஒன் பை ஒன்னா நான் சாப்டர் வைஸாவே சொல்றேன் இனி வர வீடியோஸ்ல. தேங்க்யூ.